அப்பா இந்த நேரத்திலும் கர்த்தாவே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சொன்னது போல வெறும் கையோடு திரும்பாமல் ஆண்டவரே உங்க கையிலிருந்து அப்பா உங்க கிட்ட இருந்து எதையோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிற அவர்களுக்கு அநேக ஆசைகள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர்களுடைய இருதயங்களையும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே அதற்காக நீங்க ஆயத்தப்படுத்துக. நீர் கொடுக்கிற காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களை நீர் ஆயத்தப்படுத்துக. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவர்களை பெற்றுக்கொள்ள உகந்த பாத்திரமாய் அவர்களை மாற்றுக. ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் அந்த அபிஷேகத்தை அவர்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்களை அதற்கு தகுதியான பாத்திரங்களாய் நீர் இந்த நேரத்தில் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த பிரசனவைகளோடு இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் கைகளை தட்டி தேவனுக்கு பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். புல்லுள்ள இடங்களில் வைக்கின்றீர், அவர்கள் தண்ணீரட்டையிடம். புல்லுள்ள இடங்களில் வைக்கின்றீர், அவர்கள் தண்ணீரட்டை சேர்க்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆத்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆத்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே
நேசருக்கு புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் தினம் சொல்லுமா என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கைகளை தட்டி எல்லா துதியும் கனத்தையும் எல்லா மகிமையும் தேவனுக்கு செலுத்துவோம். என்னுடைய புகலிடம் நீர்தான். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை விலகாதையா. விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. மலைகள் விலகினால் பர்வதங்கள் நீர் பெயர்ந்தால் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை
பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால், கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. உங்க கிருபை விலகாதையா. ஓ இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் என்பேன். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால். ஓ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. சொல்லுமா கிருபை விலகாதையா. எந்த சூழ்நிலையிலும் உங்க கிருபை விலகாதையா. எந்த நேரத்திலும் உங்க கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். சொல்லுங்க, கொடுமைக்கு நான் தூரமாவேன். சொல்லாமா, நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கைகளை உயர்த்தி அவரை பார்த்து, உங்க கிருபை விலகாதையா. அது இன்றைக்கு வரைக்கும் விலகுனதே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த கிருபை நம்மை விட்டு போனதில்லை. ஓ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கைகளை உயர்த்தி அப்படியே இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை பார்த்து, கோபம் கொள்வதில்லை என்று நீர் ஆணையிட்டீரே, கடிந்து கொள்வதில்லை என்று நீர் சொன்னீரே.
என்னுடைய பாவங்களை நீர் எண்ணுவதில்லை, என்னுடைய அக்கிரமங்களை நீர் எண்ணுவதில்லை. நீர் எனக்காய் பலியானதனால் அப்பா இன்றைக்கு வரை ஏதேதோ சூழ்நிலையிலும் கடினமான பள்ளத்தாக்குகளில் நடக்கும் பொழுதும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகவே இல்லையே. சொல்லுவோமா, கிருபை விலகலப்பா, உங்க கிருபை விலகலப்பா. உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை விலகலனா கைகளே உயர்த்தி கிருபை விலகலையே, கிருபை விலகலையே, கிருபை விலகலையே. கிருபை விலகாதையா, இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. சொல்லுங்க, ஓ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. சொல்லுவோமா, கிருபை விலகாதையா, கிருபை, ஓ கிருபை விலகாதை. கைகளை உயர்த்தி கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அப்படியே அப்படியே நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த நேரத்துல உங்க கிருபை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகல வாய்களை திறந்து சொல்லுவோமா. எந்தெந்த சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய கிருபை விலகாம இருந்ததுன்னு உங்களுக்கு தானே தெரியும். வாய்களை திறந்தப்பா, இந்த சூழ்நிலையில உடைய கிருபை எங்களை விட்டு விலகலப்பா. இந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கோபம் கொள்ளல. இந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவரே நீர் எங்களுடைய பாவங்களை எண்ணல. ஆனால் உங்களுடைய கிருபை எங்க குடும்பத்தின் மேல இருந்ததப்பா, உங்களுடைய கிருபை எங்க பிள்ளைகள் மேல இருந்தது அப்பா, உங்களுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையின் மேல இருந்ததப்பா, உங்களுடைய கிருபை எங்க மேல இருந்ததே, உங்க கிருபை எங்க சபையின் மேல இருந்ததே, உங்க கிருபை இந்த ஊழியத்தின் மேல இருந்ததே, உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை. ஓ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகா. சொல்லுவோமா அவரை பார்த்து, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தாவே, நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். அப்பா, அந்த சமயத்தில் உடைய கிருபைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்கள் மேல் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்கள் சபையின் மேல், எங்கள் ஊழியத்தின் மேல் இருந்த உடைய கிருபைக்காக நன்றி. உங்க கிருபை விலகாத காரணத்தினாலதான் நாங்க இன்றைக்கும் இங்க நின்று கொண்டிருக்கிறோம். உங்க கிருபை இருந்ததுனாலதான் இன்றைக்கும் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அப்பா. உங்க கிருபை இருந்ததுனாலதான் இன்றைக்கும் அப்பா நாங்கள் குடும்பமா இங்க உட்கார்ந்து கொண்டு இங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உங்க கிருபை இருந்ததுனாலதான் ஆண்டவரே நாங்க இவ்வளவு நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை விலகாது, உம்முடைய சமாதானம் நிலை பெயராது.
உடைய கிருபைக்காக நன்றி. உடைய விலகாத இந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து அப்பா இந்த கிருபையை நாங்கள் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கிருபையை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுடைய இருதயங்களை நீங்க பார்க்கிறீங்க. அவர்களுடைய யோசனையை நீங்க அறிந்திருக்கிறீங்க. உடைய கிருபை அவர்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உடைய கிருபையும் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் நீர் பொழிந்து உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்திலையும் உடைய பிரசன்னத்திற்காக உடைய பரிசுத்த ஆவியானவரை நடத்துவதற்காக நன்றி. ஆமென், ஆமென். நேற்றைய தினத்திலே நாம் படித்தோம், ஒரு உண்மையான மகன் ஆனால் உரிமை பாராட்ட தெரியாத ஒரு மகன் என்று. நாம் அந்த லூக்கா 15 அதிகாரத்தில் இருக்கிற மூத்த மகனை குறித்து நாம் படித்தோம். அவன் ஒரு உண்மையான மகன், ஆனால் அவனுக்கு உரிமை பாராட்ட தெரியவில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் எப்படி உரிமை பாராட்ட வேண்டும் என்று நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை எல்லாம் உரிமை பாராட்டுகிற ஒரு மனிதராக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் இன்னொரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் சிந்தித்து அதற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். 42ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 42:16. இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தார். இந்த சம்பவம் ரொம்ப ஒரு விசேஷமான சம்பவம். எல்லா தேசத்திலையும் பஞ்சம் இருக்கிற நாட்கள் அது. எகிப்தில் மாத்திரம்தான் உணவு இருக்கு. அந்த எகிப்தில் உணவு இருந்ததற்கு காரணமே யோசேப்பு தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற இடங்கள்ல எல்லாருக்கும் பஞ்சம் இருந்தால் கூட யோசேப்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? நல்லா இருக்கும். அல்லேலூயா, அப்படி தானே? எல்லாருக்கும் சாப்பாடு இல்லைன்னா கூட எலியா இருக்கிற இடத்துக்கு என்ன வந்துச்சு? சாப்பாடு வந்துச்சு. அப்போ நாம் என்ன விசுவாசிக்கணும்? நம்முடைய விசுவாசமே எப்போவுமே அப்படி தான் இருக்கணும். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தானே நமக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் சாப்பாடு இல்லை, எல்லா நாட்டிலையும் சாப்பாடு இல்லை. ஆனால் யோசேப்பு இருக்கிற ஊரில் நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல சூழ்நிலை இருக்கு, அவர் நல்லா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தேசமெல்லாம் பஞ்சத்தில் இருக்கு, எலியாவுக்கு சாப்பாடு கிடைக்குது. ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நிறைய போயிருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் நடத்துறது இல்லை, நடத்தவும் முடியாது. அப்போல்லாம் 3 நாள் அங்கேயே தங்கி, சிலர்லாம் அங்கேயே தங்கி இருப்பாங்க கன்வென்ஷன் கூட்டங்களில். அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் நான் தங்கி இருக்கிறேன். அப்போ 1 கிலோ அரிசி விலை 5 ரூபா. 1 கிலோ அரிசி 5 ரூபா. அப்போ பாஸ்டர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறார், 50 ரூபா விற்றா கூட கடவுள் நம்மளை போஷிப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அந்த பாஸ்டர் இப்போ இல்லை. ஆனால் இப்போ என்ன விலைன்னு எனக்கு தெரியல. 50 ரூபாயா? அதுக்கு மேலேயே போயிடுச்சு போல். அது வீட்டில் எல்லாம் ஜாமான் வாங்குறாங்க, நம்ம அதை என்ன விலை விற்குதுன்னு போய் கடையில் கொஞ்சம் வாங்கி பார்க்கறது இல்லை, அதனால விலை தெரிய மாட்டேங்க. அப்போ 50-60 ரூபா இப்போ அரிசி விலை விற்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு? போஷித்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நாம் என்ன நம்பணும்னா, கடவுள் வந்து நம்ம கூடயே இருக்கிறார். என்ன சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் நம்மளை போஷிப்பார், நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார், நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விசுவாச வாழ்க்கை வாழணும்.
அதுக்கு ஏற்ற மாதிரி கடுமையாக முயற்சி எடுக்கணும், கடுமையாக உழைக்கணும், இரவும் பகலுமா பிரயாசப்படணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க. இந்த இடத்துல எகிப்தில் தான் தானியம் இருக்குங்கிறதுனால அந்த தானியத்தை வாங்கிட்டு வந்தால் தானே சாப்பிட முடியும். யாக்கோபு என்ன பண்ணுறாரு? 11 பிள்ளைகளே என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். 10 பிள்ளைகளை 11 பிள்ளைகள் எல்லா சகோதரர்களும் போகிறாங்க. ஏன் அத்தனை பேரை அனுப்புகிறார்? ஒரு 2 பேரை அனுப்பியிருக்கலாம்ல. அப்போ இப்படி நடந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தருக்கு இவ்வளோதான் கொடுப்போன்ற ஒரு அளவு இருந்திருக்கும். எகிப்தில் என்ன அளவு வச்சுருந்துருப்பாங்க? ஒருத்தர் வந்தால் எவ்வளோ கொடுப்போம், இவ்வளவு தானியம்தான் கொடுப்போம். ஒருத்தருக்கே நிறைய கொடுத்துட்டு அப்புறமா அவன் கொண்டு போய் வச்சுக்குவானே. அவங்க ஒரு எல்லாரும் உயிர் பழைக்கணும். ஆக ஒருத்தருக்கு இந்த அளவு தான் கொடுப்போம், அதுக்கு மேலே தரமாட்டோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் யாக்கோபு ரொம்ப கெட்டிக்காரர் இல்லையா? யாக்கோபு உண்மையிலேயே ரொம்ப கெட்டிக்காரர். சாதாரணமான ஆளே கிடையாது யாக்கோபு. யாக்கோபு ரொம்ப பெரிய திறமைசாலி, மகா பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, கடினமான உழைப்பாளி. இதெல்லாம் ஒரு மனுஷங்கிட்டே இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பாருங்க. புத்திசாலித்தனம் இருக்குது, திறமைசாலியாக இருக்கிறாரு, உழைப்பாளியாக இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு மனுஷங்கிட்ட எங்கே இருக்குது? சிலருக்கு அறிவு இருக்குது, உழைக்காதுங்க. சிலது என்ன இருக்கும்? உட்கார்ந்து பேச சொன்னால் அறிவு 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 அப்படியே வாயிலிருந்து அறிவாக தான் கொட்டும். ஆனால் உழைக்க சொன்னால் ஐயோ நம்மளால் அதெல்லாம் முடியாது பாஸ்டர், நமக்கு அதெல்லாம் கஷ்டம் அப்படிம்பாங்க. ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை. அறிவாளி, புத்திசாலி, ஞானம் உள்ள மனுஷன், பயங்கர உழைப்பாளி. அப்படி உழைக்கிற மனுஷன் கொஞ்சம் கூட தயங்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கே அந்த பழக்கம்தான். அவங்க பாட்டுன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில ஆளுங்களுக்கு வேலை செய்கிறதே பிடிக்காது. சில ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில ஆளுங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பிரசங்கியார்களை கூட நான் பார்த்துருக்குறேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கன்னியாகுமரிக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா கோச்சுக்காதீங்க என் மேலே. என்னடா இது, ஒரு சப்ஜெக்டுமே இருக்காது, பிரசங்கியா 2 மணி நேரமாக அடிச்சுக்கிட்டு இருப்பார். என்னையா இந்த ஆளுகளுக்கு ஏதாவது, அதாவது எனக்கும் என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. கன்னியாகுமரிக்கு நானும் போயிருக்கோம், பயத்தோடு போயிருக்கேன். யாராவது கன்னியாகுமரிக்காரங்க என் மேலே ஏதாவது கோவம் வச்சிடாதீங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கா ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும். இது என்னையா இது, எப்படி பேச முடியுது? என்னையும் கூப்பிட்டு மேடையில் விட்டு சொல்லுவாங்க 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஒரு முறை சாமி சுந்தரா தான் சொன்னார். அவரையும் அப்படி தான் கூப்பிட்டு மேடையில் விட்டு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண சொன்னாங்களாம். அவர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட 1 மணி நேரம் பேசுகிறது தான் அங்கே பேசினேன், நான் ஒன்றும் பண்ணல, கொஞ்சம் இழுத்தேன், அவ்வளோதான் அப்படின்னாரு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறாரு? அவர் என்ன சொன்னாருன்னு உங்களால் விளங்கிக்க முடியுதா? எத்தனை பேர் இதை விளங்கிக்கிட்டீங்க? நான் ஒன்றும் பண்ணலை, 2 மணி நேரம் பேச சொன்னாங்க, நான் என்ன செய்யறது? எனக்கு 1 மணி நேரம் பேசுறது தான் என்னுடைய பழக்கம். இப்போ என்ன சொல்கிறாங்க? 2 மணி நேரம் பேசுங்கன்னாங்க, நான் கொஞ்சம் என்ன பண்ணேன்? அது நமக்கு சொல்லியா கொடுக்கணும்? சொல்லுவாங்க, கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடத்துங்க அப்படிம்பாங்க. பிரசங்கியார் இழுப்பார் பாருங்க, ஒரு புது கதை ஆரம்பிப்பார் பிரசங்கியார். ஓ இது புது கதையாக இருக்க, நல்லா இருக்கு அப்படின்னு நம்மள ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அவர் அந்த கதையை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே வரல. அவர் எதுக்கு வந்தார்? கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆகுதுங்க, இப்போ பண்ணுங்க கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு கையை காட்டுவாங்க. நல்ல வேளை எனக்கு அந்த மாதிரி சோதனைகள்லாம் வரல. வந்தால் எனக்கு என்ன இழுக்கிறதுனே தெரியாது. அவ்வளோ நான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்துருக்கிறத பேசிட்டேன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது பிறகு இழுனா நான் என்னத்து போய் இழுக்கிறது? அது மாதிரி கன்னியாகுமரிக்கு போயிட்டு நானும் படாது பாடுபட்டிருக்கேன். எப்போ காலையில் 2 மணி நேரம் பேசி, சாயங்காலம் 2 மணி நேரம் பேசி, 3 நாள் இப்படி தொடர்ந்து பேசி மூச்சு முட்டிக்கிட்டு வந்துருச்சு எனக்கு. ட்ரெயினில் ஏறி படுத்த பிறகு தான் நிம்மதியாச்சு. அப்பா சாமி விட்டாங்களே நம்மளை. ரொம்ப சில ஆட்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களில் ஒரு பழக்கம். இப்போ எப்படி இவங்களால மட்டும் இது முடியுது? அதான் சொல்கிறேன் இல்லை, சில ஊர்கள் போனீங்கன்னா சப்ஜெக்டே இல்லாமல் 1 மணி நேரம் பேசுவாங்க. அப்புறம் தான் இப்போ தான் முகவரை சொல்லியிருக்கேன்னு பிரசங்கியார் சொல்லுவார்.
1 மணி நேரம் பேசிட்டு என்ன சொல்லுவார், உங்களுக்கு இப்போ தான் முகவரை சொல்லியிருக்கேன், இனிமேல் பிரசங்கம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிம்பாரு. அங்கேயும் உட்காந்து கேட்பாங்க, ஜனங்க நல்லா கேட்பாங்க. பாதி தூங்குவாங்க, பாதி கேட்பாங்க, பாதி முழிச்சிருப்பாங்க, பாதி பேர் முழிச்சிருக்க மாட்டாங்க. நானும் பார்த்துருக்கேன்ல, முழிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பிரசங்கர் விடாமல் அடித்து தள்ளிகிட்டே போவார். சரி, கவனிங்க. இங்கே இந்த மனுஷன் ஒரு பெரிய திறமசாலியாக இருந்தார். இவ்வளோ பெரிய திறமசாலியான ஒரு மனுஷன் யாக்கோபு. இந்த அற்புதமான மனுஷனை நினச்சா 11 பிள்ளைங்களையும் அனுப்புகிறார். நீங்கள் எல்லாம் போங்க, எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு என்ன செய்யாது, பத்தாது. இஷ்டத்துக்கு பிள்ளைங்க குட்டிங்களோட 70 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. 70 பேருக்கு எங்கே பத்தம்? 70 பேருக்கு ஒரு வேளைக்கு எவ்வளோ சமைக்கணும் பாருங்க. ஹலோ, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. 70 பேருக்கு என்ன பத்தம்? நீங்கள் போங்கப்பா, 11 பேரும் போயிட்டு என்ன பண்ணுங்க, தானியம் வாங்கிட்டு வாங்க. அங்கே போனால் மாட்டிக்கிட்டாங்க. அங்கே யோசேப்பு இருப்பாருன்னு இவங்க நினைக்கல. இவங்களுக்கு பார்த்தா யோசேப்புன்னு தெரியவும் இல்லை. ஆனால் யோசேப்புக்கு இவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான் என்ன பண்ணிருச்சு, தெரிஞ்சிருச்சு. இவனுங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு அவர். இந்த அறிவாளி சகோதரர்களை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு, அவங்கள கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அவங்கள்ட்ட அதை வெளிப்படுத்தலை. அவருக்கு பயமாக இருக்குது, அவர் தயக்கமாக இருக்கிறாரு. ரொம்ப மனதளவில் ரொம்ப சகோதரர்களை பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாரு, உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், உங்கள்கிட்ட என்ன இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், உண்மை இருக்கா இல்லையான்னு. உங்களை பார்த்தா வேவுகாரர்கள் மாதிரி இருக்கு, நீங்கள் எங்கேயாவது ஏதாவது திருடிட்டு போகலான்னு வந்த மாதிரி. அவருக்கு ரொம்ப கோபம் மனசில் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான். இவனுக்கு என்ன பாடாப்படுத்தினானுங்க இவரை. அவருக்கு இருந்த கோபத்தை எல்லாம் இப்போ கொஞ்சம் காட்டுறாரு அவர். உங்களை பார்த்தா திருடனுங்க மாதிரி தான் தெரியுது. அவனுங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அட பாவி, எங்களை பார்த்தா திருடங்கிற. எங்கள் அப்பா என்ன நேர்மையான உழைப்பாளி, அவருடைய பிள்ளைங்க நாங்கள், எங்களை பார்த்து நீ என்ன சொல்லிட்ட, திருடங்கன்னு சொல்லிட்டியப்பா அப்படின்னு அவனுங்க அப்படியே பயந்து போயிட்டானுங்க. திருடங்கன்னு சொன்ன உடனே அவனுங்களுக்கு அப்படியே ரொம்ப அச்சமாயிருச்சு, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட உண்மையா இருக்கா இல்லையா. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, அங்கே ஒரு சகோதரன் இருக்கிறான், அவனை விட்டுட்டு வந்திருக்கிறோம், எங்கள் அப்பாவுக்கு வயசாயிருச்சு. இதெல்லாம் சொன்ன உடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, கரெக்டு, நம்மளை தான் அப்பா இழந்துட்டதுனால அப்பா என்ன பண்ண மாட்டேன்ட்டாரு, பெஞ்சமினை இவனுங்களோட அனுப்ப மாட்டேன்னு இருக்கிறார் போல தெரியுது. அதான் இவனுங்க தனியாக 10 பேர் மாட்டிக்கிட்டானுங்க நம்மள்கிட்ட, இருக்கட்டும் மொத்தமாக ஜெயிலில் போடுவோம் அப்படின்னு 3 நாள் போட்டார். அது பிறகு அவர் சொல்றாரு, நான் கடவுளுக்கு பயப்படுற மனுஷன்ப்பா, உங்களெல்லாம் ஜெயிலில் வச்சிருக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை, நீங்கள் எல்லாம் உங்கள் ஊருக்கு போங்க, ஒருத்த மட்டும் இங்கே என்ன பண்ணட்டும், ஜெயிலில் இருக்கட்டும், உங்கள்கிட்ட உண்மை இருக்கான்னு சோதிக்க போறேன், இவ்வளவுதான். அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவரும் கூட நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு இடத்துல ரொம்ப கரெக்டாக டெஸ்ட் பண்ணுவார். அந்த டெஸ்டிங் எங்க நடக்கும்னா, நம்மள்கிட்ட உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் டெஸ்ட்டை வித்தியாசமாக வைக்கிறாரு. அந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியமான டெஸ்ட். நம்மள்கிட்ட உண்மை இருக்கா இல்லையா, உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு டெஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க கடந்து போகிற இந்த வாழ்க்கை பாதையில் நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும், ஆண்டவரே நீங்க எனக்கு செய்த எல்லாவற்றிலும், கொடுத்த எல்லாவற்றிலும், என் வாழ்க்கையில் நிறைவேற்றின எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உண்மை சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து அந்த உண்மையை நீங்க எடுத்துக்கோங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அவனை நான் அநேகத்தின் மேலே என்ன பண்ணுவேன், அதிகாரியா வைப்பேன். கொஞ்சம் ஆண்டவர் கொடுக்கும் போதே உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் நிறைய செய்கிறார். இந்த உண்மைக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த உண்மைகள் எல்லாம் சோதிக்கப்படுகிறது. எந்த ஒரு விஷயமும் சோதிக்கப்பட்டு ஆகணும். கரெக்டா? ஒரு விஷயம் சோதிக்கப்படலை அப்படின்னா அது எப்படி அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்றது?
பிள்ளைங்கள்லாம் பரீட்சை எழுதுறாங்க. ஃபெயில் ஆகிறவனும் பரீட்சை எழுதுறான், 100 மார்க் வாங்குறவனையும் பரீட்சை எழுத வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெயில் ஆக போறவனே டீச்சருக்கே தெரியும் ஃபெயில் ஆவான், நீ போ நீ ஃபெயிலுன்னு சொல்லிடலாம். 100 மார்க் வாங்க போறவனையும் டீச்சருக்கு தெரியும், நீ 100 மார்க் வாங்கவே எனக்கு சந்தேகம் இல்லை, உனக்கு நான் 100 போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி செய்யாம 2 பேருக்கும் சமமா என்ன பண்றாங்க, பரீட்சை வச்சு 2 பேரும் பரீட்சையில என்ன மார்க் வாங்குறாங்களோ அதான் மார்க். அப்ப நீங்களும் நானும் எவ்வளவுதான் சரியான ஆட்களா இருந்தா கூட நமக்கு என்ன உண்டு, ஒரு டெஸ்ட் நம்ம எல்லாருக்குமே உண்டு. உண்மை, உண்மையற்ற தன்மை, இந்த 2ஐயும் வாழ்க்கையில நீங்க பேரலா யோசித்து பாருங்க. உண்மை, உண்மையற்ற தன்மை, இந்த 2ஐயும் உங்க வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கை பாதையில நீங்க எப்பெல்லாம் உண்மையா இருந்திருக்கிறீங்க, எப்பெல்லாம் உங்கள்ட்ட உண்மையற்ற தன்மைகள் வந்திருக்குது, எதுலெல்லாம் நீங்க உண்மையா இருந்திருக்கிறீங்க, எதுலெல்லாம் உண்மையற்ற தன்மைகள் உங்கள்ட்ட இருந்திருக்கு அப்படின்னு இந்த உண்மையற்ற தன்மைகளை கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்க. உண்மை, உண்மையற்ற தன்மை, இந்த 2 இருக்கு. இது எல்லா ஏரியாவையும் நீங்க அதுக்குள்ள கொண்டு வாங்க. உங்க ஃபேமிலி லைஃபை கொண்டு வாங்க, அதுக்குள்ள உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வாங்க, அதுக்குள்ளார உங்களுடைய உறவினர்களோட உள்ள உறவை கொண்டு வாங்க, அதுக்குள்ளார சபையில உள்ள உறவை கொண்டு வாங்க, அதுக்குள்ளார ஆண்டவரோடு உள்ள உறவை கொண்டு வாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கனெக்ட் பண்ணி உண்மை, உண்மையற்ற தன்மைகள், இந்த 2ஐயும் நீங்க பிரிச்சுக்கங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னா அந்த உண்மையை ஆண்டவர் நம்மள்ட்ட கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும்னாரே தவிர கொஞ்சம் உண்மையா இருங்கன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்குங்க, கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும்னு தான் சொன்னாரே தவிர நீங்க கொஞ்சம் உண்மையா இருந்தா போதும்னு என்ன பண்ணல, சொல்லல. இது நிறைய பேர் விளங்கிக்காம நான் கொஞ்சம் உண்மையா தான் இருக்கிறேன், நான் கொஞ்சம் உண்மையா தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொன்னது கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் அநேகத்துல உண்மையா இருப்பான்னு சொன்னாரே தவிர நீ கொஞ்சம் உண்மையா இருந்தா போதும்னு அவர் என்ன பண்ணல, சொல்லல. இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைய இந்த 2 இடத்துலயும் நீங்க நிறுத்தி பார்க்கும்போது நீங்க எங்கெல்லாம் உண்மையா இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உண்மையற்ற தன்மைகள் இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரும் உங்களை நடத்துவார். உண்மையற்ற தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்குமானா ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு, வித்தியாசமான கடினமான பாதைகள்ல நடத்த வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு யாக்கோபு கிட்ட உண்மை கொஞ்சம் இருந்தாலும் யாக்கோபு கிட்ட உண்மையற்ற தன்மைகள் நிறைய இருந்துச்சு. இந்த உண்மையற்ற தன்மைகள் இருந்ததுனால சகோதரனை ஏமாத்திட்டாரு, அப்பாவை ஏமாத்திட்டாரு, ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு அளவுல என்ன பண்ணிட்டோம், சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறார். அந்த யாக்கோபுக்கு பிறந்த மகன் தான் யோசேப்பு. யோசேப்பு கிட்ட உண்மையை நீங்க 100க்கு 100 பாக்குறீங்க, ஆனா யாக்கோபு கிட்ட அப்படி பார்க்க முடியாது. கரெக்டா? யோசேப்பு கிட்ட 100க்கு 100 உண்மையை பாக்குறீங்க. அதனால யாக்கோபு தொட்ட உயரத்தை விட யோசேப்பு தொட்ட உயரம் யாருமே தொட்டு பார்க்க முடியாத உயரமா இருந்துச்சு, இல்லையா? அல்லேலூயா. அப்ப அந்த 100க்கு 100 அந்த யோசேப்பு உண்மையா இருந்ததுனால ஒரு மனுஷனும் தொட முடியாத உயரத்தை அந்த மனுஷன் தொடறாரு. ஆனா யாக்கோபு உண்மையற்ற தன்மைகளோட இருந்தார்ல, யாக்கோபு பத்தி நம்ம நிறைய பேசுறோம்ல, இந்த உண்மையற்ற தன்மையோட இருந்ததுனால மாமனார்கிட்ட வேலைக்கு போறார். மாமனார்கிட்ட போனா மாமனார் லாபான் இருக்கிறார் பாருங்க. லாபான் இவர் திருடனா அவர் 10 மடங்கு திருடனா இருக்கிறார். இவன் தான் திருடன் நினைச்சுக்கிட்டு இவர் போறார். அவர் எத்தனை மடங்கு திருடனா இருக்கிறாரு? 10 மடங்கு திருடனா இருக்கிறார். அவரு பயங்கர திறமசாலி லாபான். லாபான் என்ன பண்ணிட்டாரு, நான் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ எனக்கு என்ன செய்ய, வீட்டை கொஞ்சம் வேலை பாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படின்னார். அதுக்கு எத்தனை வருஷம் அவரு கண்டிஷன் போட்டாரு? 7 வருஷம்.
நீங்கள் யாராவது 7 வருஷம் சும்மா வேலை பார்ப்பீங்களா? 7 வருஷம் யாராவது ஒரு காசு கூட இல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக யாராவது வேலை பார்ப்பீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் பிள்ளைங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னா அது ஆச்சரியமா இல்லையா? எத்தனை வருஷம் வேலை பார்க்குறாரு? 7 வருஷம் சம்பளம் இல்லாத வேலைக்காரன். இப்படி ஒரு எப்படிப்பட்ட கெட்டிக்கார மாமனார் கிடைச்சார் பார்த்தீங்களா இவருக்கு? நீ இங்கே கொஞ்சம் வேலை காட்டின, உண்மை இல்லாமல் என்ன கதையெல்லாம் பண்ண, உங்கள் அண்ணனை அப்பாவெல்லாம் ஏமாத்தின, எல்லாம் கரெக்டு. இப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டெய்லி ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வர்றான். மாமனார் என்ன பண்ணுறார்? சோறு தின்ட்டு அந்த வீட்டில் போய் படுப்போ. அவுட்டோரா வெளியே ஒரு வீடு இருக்குது, அதில் போய் என்ன பண்ணு? ஆமாம், அவுட் ஹவுஸா பாருங்க. நிறைய அனுபவங்கள் இருக்குது நிறைய பேர். அதில் போய் படுத்துக்கப்பா அப்படிங்கிறார். அவன் போயிட்டு அங்கே படுக்க வேண்டி அடுத்த நாள் இது மாதிரி 7 வருஷம் முடிஞ்சிட்டு கல்யாணம் நம்ம ஒரு மாதிரி ராத்திரி கல்யாணமாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். வெளியே இந்த மாதிரி டியூப்லைட் ஒன்றும் இருந்திருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கல்யாணம் பண்ணி எல்லாம் முக்காடு போட்டு தானே அனுப்புவான். அந்த காலத்தில் முக்காடு போட்டு அனுப்புனா பாருங்க, இவனுக்கு ஆட்டை தான் பார்த்தானே தவிர இந்த பொண்ணுங்களை நல்லா பார்க்கல போல. இவன் டெய்லி ஆடு தான் பார்த்து பழக்கமே தவிர இவனுங்களுக்கு இந்த பொண்ணை பார்த்து பழக்கமே இல்லை போல. அதனால இவனுக்கு ஒன்றும் தெரியல. மாமனார் கல்யாணம் பண்ணி அனுப்பின உடனே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டான். காலையில் பார்க்குறா, என்னப்பா இது, நம்ம ரூமில் லேயால் இருக்கு, ராகேல காணும். மாமனார்ட்ட வந்து கேட்குறா, இது என்ன, இது இப்படி பண்ணிட்டீங்க, இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை, நீங்கள் யோசித்து பாருங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம உண்மை இல்லாமல் இருந்தால் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத சிக்கலை தான் நம்ம சந்திக்கணும். நிறைய சிக்கல்களுக்கு காரணம் நம்ம நினைக்கிறோம் அவன் காரணம் இவன் காரணம் எல்லாம் ஒரு காரணமாக இருந்தால் கூட நம்மளும் ஒரு பெரிய காரணமாக மாறிடுறோம். அவனுக்கு நம்பவே முடியல. 7 வருஷமா வேலை செஞ்சு ராகேல கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சா, மாமனார் யாரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு? இல்லை, ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. உனக்கு ரொம்ப அழகான பொண்ணு தான் வேணுமோ, கட்டிக்க இவளை போ. ஒரு தலையே சுத்திக்கிட்டு வருது பாருங்க. அந்த காலத்திலேயே யாக்கோபு எப்படி எல்லாம் ஏமாத்து வேலை பண்ணியிருக்கிறார் பாருங்க, கல்யாணத்திலிருந்து எல்லா விஷயத்திலையும். அப்புறம் மாமனார் சொல்றாரு, இது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைப்பா, இன்னொரு 7 வருஷம் என்ன பண்ணு, ஆடு மேய்ச்சிட்டு வா, இவளையும் கூட உனக்கு என்ன பண்றேன் நான். இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் இந்த காலத்துல இல்லை, அது அந்த காலம். இந்த காலத்துல எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறது கஷ்டம். நீ இன்னொரு 7 வருஷம் என்ன செய்ய, ஆடு மேய், இவளையும் என்ன பண்ற, உனக்கே கட்டி கொடுக்குறேன், உன்ன மாதிரி ஆள் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு, அடுத்த 7 வருஷம் அவனும் அசராம அடுத்த 7 வருஷம் ஆடு மேய்க்கிறாங்க. 14 வருஷம் ஏமாந்தானா? இதெல்லாம் தேவையா இவனுக்கு? முதல்ல அண்ணனை ஏமாத்தாம இருந்திருந்தா, அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்காம இருந்திருந்தா. அப்போ நம்ம உண்மையற்ற தன்மைகள் நம்மள்கிட்ட இருந்தா நாம நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையற்ற மனிதர்களோடு போராட வேண்டியதாக இருக்கிறது. நிறைய நம்மளை ஏமாற்றுகிற, நம்மை வஞ்சிக்கிற நிறைய மனிதர்களை ஏன் யாக்கோபு சந்திச்சான்? யோசேப்பு பாருங்க, அவன் வாழ்க்கையில அற்புதமான மனிதர்களை எல்லாம் சந்திச்சான். யாரை சந்திச்சான்? போத்திபாரை சந்திச்சான். அவன் நல்ல மனுஷன் தானே. போத்திபாரு நினைச்சிருந்தா யோசேப்பை கொண்டு இருக்கலாமா இல்லையா? ஆனா போத்திபாருக்கு தெரியும் யோசேப்பு இப்படி செஞ்சிருக்க மாட்டான், எங்கேயோ தப்பு நடந்திருக்குது, அதனால தான் அவன் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. நான் நம்புறேன். போத்திபாருக்கு நல்லா தெரியும் யோசேப்பு இப்படி செஞ்சிருக்க மாட்டான், ஏன்னா யோசேப்பை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு ஒரு மகனை போல அவன் நடந்துக்கிடுறான், நிச்சயம் அவன் இந்த தவறை செய்ய துணிஞ்சிருக்க மாட்டான். தவறு எங்கேயோ இருக்கு, அது பரவாயில்ல, இவனை நான் என்ன பண்ண போறேன், கொலை செய்ய மாட்டேன், இவனை எங்க தான் அனுப்ப போறேன், நான் ஜெயிலுக்கு அனுப்ப போறேன், இல்லைன்னா அன்னைக்கே யோசேப்பை கொண்டு இருக்கலாம் அவன் நினைச்சிருந்தேன். யோசேப்பு சந்திச்ச ஆட்கள்லாம் நல்ல ஆட்கள், யாக்கோபு சந்திச்ச ஆட்கள்லாம் ஏமாத்துற ஆட்களே. ஏன் ஏமாத்துக்காரன? உண்மையற்றவனுக்கு எதிரில் எல்லாம் வந்து நிக்கிறவன் எப்படி நிக்கிறான்? உண்மையற்றவனா வந்து நிக்கிறான். உண்மை உள்ளவனுக்கு எதிரில் வந்து நிக்கிறவன் எப்படி வந்து நிக்கிறான்? உண்மை உள்ளவனா வந்து நிக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிடலாம் அப்படின்னா, நாம உண்மையா இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாம் உண்மையா நல்லபடியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்,
நடந்துகிட்டே இருக்கோம், நடந்துகிட்டே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம உண்மை இல்லாதவர்களா இருந்தா வாழ்க்கையில நிறைய தேவையில்லாத உண்மையற்ற குழப்பமான சூழ்நிலைகளை நாம் சந்தித்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற உண்மையற்ற தன்மைகளே. நம்முடைய உண்மை என்ன பண்ணும்? சோதிக்கப்படும். அதனால யோசேப்பு ரொம்ப உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வந்த மனிதர்கள்லாம் நல்ல போத்திபார், அங்க ஜெயில் அதிகாரி, ஒரு நல்ல அதிகாரி, அவன் பார்க்கிறான், ஜெயில் அதிகாரி பார்க்கிறான், இவனோட கடவுள் இருக்கிறாரு, இவன் ரொம்ப ஒரு வித்தியாசமான மனுஷனா இருக்கிறானே பாருங்க. பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான்? கண்டுபிடிச்சிட்டான். அப்ப நம்ம திறமசாலிகளாகவும் இருக்கணும், அறிவாளிகளாகவும் இருக்கணும், உண்மை உள்ளவங்களாகவும் இருக்கணும். யாக்கோபு மாதிரி ஒரு விஷயத்தை நாம தவிர்க்கணும். உண்மையற்ற தன்மைகளை என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். நாம கூடுமான வரைக்கும் உண்மையா இருக்கணும், கூடுமான வரைக்கும் உண்மையா பேசணும், கூடுமான வரைக்கும் உண்மையா நடந்துக்கிடணும், கூடுமான வரைக்கும் உண்மையே வாழ்க்கையில வச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கூடுமான வரை நான் 100% எனக்கு சொல்ல தைரியம் வரல. நான் 100% உண்மையா இருக்கிறதுங்கிறது அது அவ்வளோ சுலபமானது இல்லை. எல்லாருக்குமே சவால்கள் இருக்கிறது. ஆகவே கூடுமான வரை என்னால் இயன்ற வரை சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. நீ உண்மையா இரு, உன் வாழ்க்கையில் உண்மையான மனிதர்கள் உன்னை சந்திப்பாங்க. நீ உண்மையா இருந்தா உன் வாழ்க்கையில் உண்மையான மனிதர்களோட உனக்கு நல்ல ஐக்கியங்கள் கிடைக்கும், ஆசீர்வதிக்கப்படுவ. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் இந்த ஊழியத்தை கூட திரும்பி பார்க்கிற வேளையில், நான் ஊழியத்தில் கடந்த 31 வருடங்களாக இங்கே ஊழியத்தில் நான் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லவரும் கிருபை உள்ளவருமாய் இருந்து ஊழியத்தில் ஏறக்குறைய எல்லா விசுவாசிகளையும் நல்ல உண்மை உள்ள விசுவாசிகளாக கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 31 வருடமாக நான் ஊழியம் செய்கிறேன். இந்த சபையில் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து நான் பார்க்கிறேன். நிறைய உண்மை உள்ள ஆட்கள், நிறைய உண்மை உள்ள மனிதர்கள், நிறைய உண்மை உள்ள சகோதரிகள், நிறைய உண்மையான சகோதரர்கள், நிறைய உண்மையாய் நேசித்து உண்மையாய் ஊழியத்தை தாங்கக்கூடிய, உண்மையாய் ஊழியத்தை நேசிக்கக்கூடிய நிறைய ஆட்களை தேவன் கிருபையாக தந்தார். அது ஒரு பெரிய தேவனுடைய தயவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இடங்களில் நாம் பார்க்குறோம், நான் அந்த போராட்டத்தை சந்தித்தேன், இந்த போராட்டத்தை சந்தித்தேன், அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் என்று நிறைய போராட்டங்களை குறித்து நாம் கேள்விப்படுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? இந்த சபையிலே கர்த்தர் நல்ல உண்மையான ஆட்களை தேவன் நிறைய கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நிறைய உண்மையான ஆட்கள், எவ்வளவோ பேரை சொல்லலாம், எவ்வளவோ பண விஷயங்களிலே உண்மையான மனிதர்கள் என்னோடு கூட இருந்து சபையினுடைய காரியங்களை கவனித்த, பண விஷயத்தில் மிக நேர்மையான ஆட்கள் எல்லாம் என்னோடு கூட நிறைய பேர் பிரயாணம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னும் அப்படியே அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் உண்மையா இருக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன ஜெபம் பண்ணணும்? நாங்கள் இன்னும் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நான் திரும்ப ஒரு விசை உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன். நம்ம யாரும் வாழ்க்கையில ஒருபோதும் நடிக்கக்கூடாது. அங்கதான் உண்மை மறைந்திருக்கிறது. வாழ்க்கையில ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னா நடிக்கக்கூடாது. ரியலா வாழணும், ரியலா இருக்கணும், ரியலாவே பேசணும். நீங்க அப்படி சபையில் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வீட்டில் இருந்தா, திரும்ப சொல்றேன், சண்டே நான் அதை ஈவினிங் சொன்னேன், நீங்க உண்மையா இருந்தா உங்க பிள்ளைங்க கெட்டு போகவே மாட்டாங்க. அவங்க கெட்டு போக வாய்ப்பே இல்லைங்க. அவங்க கெட்டு போறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை தெரியுமா?
அவங்க எல்லா கலாட்டா பண்ணுவாங்க, அப்படி பேசுவாங்க. அம்மா நீ ஆச்சு, இன்னும் நீ எல்லா ஊரில் இருக்கிற அம்மாவை பாரு, அந்த அப்பாவை பாரு, அதெல்லாம் பேசுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்கள் அப்பாவை தான் நான் பின்பற்ற போகிறேன், எங்கள் அம்மாவை தான் நான் பின்பற்ற போகிறேன், என்ன எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கடைசியாக அவங்க அதான் கன்ஃபஸ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம உண்மையாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட ரெண்டு வாழ்க்கையை பார்க்கல. நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட ஒரே ஒரு வாழ்க்கையை தான் பார்க்குறாங்க. எங்கள் அப்பா சர்ச்சில் பேசுகிற மாதிரியே வீட்டில் பேசுகிறார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் சர்ச்சில் பேசுகிற மாதிரி தான் வீட்டில் பேசுவாங்க. சர்ச்சில் ஒரு மாதிரி, வீட்டில் ஒரு மாதிரி, பிரசங்கத்தில் ஒரு மாதிரி, தனிநபர்கள்ட்ட ஒரு மாதிரி எல்லாம் பேசி எனக்கு பழக்கமே கிடையாது. நான் எப்பவுமே இங்கே இருக்கிற மாதிரியே தான் கீழே இறங்கி வந்தாலும் இருப்பேன், கீழே இருக்கிற மாதிரி தான் மேலே ஏறி வந்தாலும் இருப்பேன். மேலே வந்த உடனே என் முகம் மாறுறதும், கீழே வந்த உடனே என் முகம் மாறுறதும் கிடையாது. இங்கே என்ன முகம் இருக்கோ இதே முகத்தை தான் எங்கேயுமே நீங்கள் என்கிட்ட பார்க்கலாம். என் முகத்தை நான் மாற்றினதே கிடையாது. எனக்கு இன்னொரு முகம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன முகம் பார்க்குறீங்களோ இதே முகம்தான். எனக்கு பிரியமானவர்களே, நான் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நமக்கு ஒரே முகம்தான் இருக்கணும், ரெண்டு முகம் இருக்கக்கூடாது. ஒரே முகத்தை எல்லா இடத்துலையும் காட்டினா அதுக்கு பேர் தான் உண்மை. அந்த உண்மையான ஆட்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் எங்கே கற்றுக்கிட்டேன் தெரியுங்களா? பாஸ்டர் சாம் சுந்தரத்துக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரோ தனிப்பட்ட விதத்தில் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுனீங்கன்னாலும் அதே மாதிரி சிம்பிளாக எளிமையாக பேசுவார். அவர் ஒரு பெரிய சர்ச் பாஸ்டர் மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை அவரை. ஏதோ நம்ம தான் பெரிய ஆள் மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருப்பார். நம்ம நினச்சிக்கோ, நம்ம கிட்ட பாஸ்டர் நம்மள ஒரு பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்கும். பாஸ்டரோட ஊழியத்தில் இருந்த ஒருத்தர் அவருடைய சர்ச்சில் ஒரு 15வது ஆண்டு விழா, அந்த 15th ஆனிவர்சரிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டார். அவர் கூப்பிடும்போது ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். பாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அவர் சாம் சுந்தரம் பாஸ்டர் கூடயே இருந்தார், பாஸ்டருடைய உதவியாளராக இருந்தார். என்ன பிரதர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. சாம் சுந்தரம் உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு முறை அவர்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருந்தீங்க. அவர் சொன்னார்ல உங்களை பார்த்து, நான் சின்ன பையனாக இருக்கும்போது உங்களை மாதிரியே இருந்தேன், பார்க்குறதுக்கு தோற்றம் எல்லாம் உங்களை மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாரே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் யார்ட்டையுமே அப்படி பேசினதில்லை, உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னார். அப்படியா? எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. ரொம்ப சந்தோஷம் அவர் அப்படி நினச்சார்னா. அந்த பாஸ்டர் அப்படி பேசுனது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. பாஸ்டருக்கு நான் என்ன பதில் கொடுத்தேன் தெரியுங்களா? பாஸ்டர் தோற்றத்தில் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு தான் ப்ரேயர் பண்ணுறேன். தோற்றம் மாத்திரம் உங்களை மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படலை. எல்லா வகையிலும் பாஸ்டர் சாம் சுந்தரத்தை பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனா இந்த உலகத்தில் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? நாம் எந்த போதகரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறோமோ, அங்கே எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கணும். நாம் தெய்வீக சுபாவங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், உண்மையை வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய உண்மை சோதிக்கப்படும் போது நான் கர்த்தர் சொல்லணும், நான் சோதிச்சு பார்த்தா கூட இவன் எப்படி தான் இருக்கான், உண்மையாக தான் இருக்கான். ஆமே. நாளைக்கும் உண்மையை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். நாளைக்கும் நாம் அதை பற்றி படிக்கலாம். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை காலையில் எப்போதும் நடக்கிற இந்த உபவாச கூட்டம் இன்றைக்கு இந்த வார உபவாச கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார கூட்டத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய தயவுள்ள நோக்கமும் சித்தமும் நிறைவேறும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஒரு யோசேப்பை போல உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்கள் நாங்கள் உண்மையா இருக்கிறோம், ஆனால் யாக்கோபு மாதிரியான நிறைய சுபாவங்கள் எங்கள்கிட்ட இருக்கப்பா. தயவாக ஆண்டவர் எங்களுடைய கடந்த கால உண்மையற்ற தன்மைகளை மன்னித்து வருங்காலங்களிலே மிகவும் உண்மை உள்ள ஒரு தன்மையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உண்மையான சுபாவத்தை தந்து, உண்மையான வாழ்க்கையை தந்து, உண்மையாய் இருப்பதற்கு எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை உள்ளவராகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையாய் வாழ
எங்களுக்கு கிருபை தாரும். துதிகன மகிமை உமக்கு தருகிறோம். இந்த உபவாச நாட்களை கொடுத்ததற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உண்மையை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். இன்னும் நாங்கள் உண்மையை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசு மருகமட்டிருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா.